வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல ஒரு நிமிஷம். என்னங்க பிரச்சனை போயிட்டு இருக்குது? என்னாச்சு? நீங்க கேஸ் கொடுத்து இப்ப கடைசியில என்ன உள்ள தூக்கி வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்களாங்க மேம்? அப்படிலாம் எதுவுமே பண்ணலையேக்கா. இல்லைங்களேங்க மேம், நான் 3 குழந்தை வச்சுருக்கேன். என்னோட பாவத்தை என்னன்னு பாக்குறீங்களா? இதை பத்தி தான் நாம இந்த வீடியோ ஃபுல்லா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரியுற கியூஆர் கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உதவ முடிஞ்சா உதவுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ள போயிருப்போம். சமீப காலங்கள்ல விஜயனுடைய அரசியல் அப்படிங்கிறது ஒரு பேசுபடுபடியான ஒரு பொருளா இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ அந்த காலகட்டங்கள்ல விஜயனுடைய பெயரை எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லட்சக்கணக்கான பேர் வேலை செஞ்சாங்க. அதுல முக்கியமான ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன். உங்களுக்கு தெரியும், அந்த கட்சியை சேர்ந்த எல்லாருமே அப்படித்தான். அடுத்துதான் பெண் லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வைஷ்ணவி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள விடுங்க. குறிப்பா ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டார்ட்ஸ்ல போட்டு அண்ணனோட பெயரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முழு வீச்சா வேலை செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜூலி அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணு ஏன் இன்னைக்கு கமிஷன் ஆபீஸ் ஒரு கேஸ் கொடுக்கறது வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்னி திருட்டுல இந்த பாப்பாவுக்கு பாப்பான்னு சொல்லிட்டேன், 34 வயசு ஆயிடுச்சுங்க இந்த அம்மாவுக்கு. அதனால நான் பாப்பான்னு சொல்லிட்டேன், சாரி. அதை நீங்க டெலிட் பண்ணிடுங்க. இவங்களுக்கு 34 வயசு ஆயிடுச்சு. அதனால நம்ம கல்யாணம் வேற ஆயிடுச்சு, குழந்தை வேற ஆகி அது கலைஞ்சு போச்சுன்னு வேற அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இவங்க தான் ஆரம்ப காலங்கள்ல இருந்தே விஜயண்ண மேல ஒரு வன்மத்தை கொட்டிட்டு பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். முதல்ல அண்ணன் எங்க பேசினாருன்னா சேலத்துல பேசினதாகட்டும், அப்புறம் ஈரோட்ல பேசினதாகட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எங்கெங்க பொதுக்கூட்டம் போட்டு பேசினாரோ எல்லா இடத்துலையும் இவங்க ஒரு வீடியோ போடுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா புல்லுக்கட்டு எடுத்துக்கிட்டு எப்படின்னே போவாங்க, உங்க பசங்களுக்கெல்லாம் இன்னுமே ஓட்டர் ஐடியே இல்லை, ஆனா 50 பேர்த்த கொண்டுட்டீங்கன்னா அடுத்து 500 பேர்த்த கொண்டுறாதீங்கன்னு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன சொல்றது, வேணும்னே பேசுறது. அப்புறம் பெரம்பூர்ல முக்கியமான ஒரு சம்பவம் நடத்தினாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பெரம்பூர்ல நிக்கிறீங்கண்ணே, நீங்க ஜெயிக்க நான் விடமாட்டேண்ணே, அதாவது நீங்களா நானான்னு பாத்துக்கலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி வாடா அப்படிங்கிற வார்த்தைய நல்லா அழுத்தமா பதிவு செஞ்சுட்டு அப்புறம் கடைசியா என்ன சொல்லிட்டாங்க, நான் வாடான்னு சொல்லல, வானா அப்படிதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. சரி, ஓகே. இதெல்லாம் காரணம் என்ன? இப்ப ஏன் தாவேக்கா ஜூலி பழி வாங்குற அளவுக்கு தாவேக்கா சின்ன கட்சியா? இல்ல நான் கேக்குறேன், அதுங்களை பழி வாங்குற அளவுக்கு சின்ன கட்சியா? அதுக்கெல்லாம் இந்த அம்மா கமிஷன் ஆபீஸ் வரல. இந்த அம்மாவுக்கு இருக்கிற பர்சனல் பிரச்சனை ஒன்று இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்னி திருட்டுல இந்த அம்மா சம்பந்தப்பட்டிருக்கிறதாக நெல்சன், அட்வொகேட் நெல்சன் அவர்களும், அப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்தி திருச்சி டிவிக்கே அவரும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வேணா, வீடியோ போட முடியாது, அந்த போஸ்ட் வேணும் போடுறேன், நீங்க பாத்துக்கங்க. இவங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருந்தாங்க. இந்த பேசுனதை வச்சு இதுல இருந்து என்னென்ன உண்மை இருக்கு அதை தான் நான் எடுத்து பேச போறேன். அதாவது சர்மிளா அப்படிங்கிற ஒரு பெண்ணு, அவங்களும் அவங்க கணவர் ஜூலி எல்லாம் ஒரே அபார்ட்மெண்ட்ல குடியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு ஒரு கிட்னி தேவைப்பட்டிருக்குது. இந்த தேவைப்படும் போது இந்த கும்பல் என்ன பண்ணிக்கின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வேற ஒருத்தங்க கிட்ட இருந்த கிட்னி வாங்கி அவங்களுக்கு சேல்ஸ் பண்றது, அமௌண்ட் அதுக்காக வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருந்ததாக இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. இது உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி போலீஸ் கண்டுபிடிச்சுக்குவாங்க. அந்த லிஸ்ட்டுக்கு நான் போகல. இவங்களை எதுக்குற அளவுக்கு டிவிக்கே ஒரு தரம் தாழ்ந்து போன கட்சி இல்ல. இன்னைக்கு கிட்னி திருட வச்சு கண்டுபிடிக்கணும், என் முறைகேடு எங்கெங்க நடந்திருக்கு. குறிப்பா பள்ளிவளையம், ஈரோடு மாவட்டத்து பக்கத்துல இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தினுடைய எல்லை, அது காவிரி ஆற்றின் ஓரமாக இருக்கக்கூடிய பள்ளிவளையம், திருச்செங்கோடு, அந்த பக்கம் இருக்கக்கூடிய வெப்படை, குமராபாளையம் அப்படிங்கிற இந்த ஏரியாக்கள்ல இருக்கக்கூடிய தறிப்பற்றை ஊழியர்கள், அதாவது பாத்தீங்கன்னா தறிப்பற்றில வேலை செய்யற அன்றாடம் காட்சிகள், அவங்க கிட்ட ஒரு நாளைக்கு ஃபுல்லாவே வேலை செஞ்சா கூட ஒரு 300 ரூபாய், 250 ரூபாய், 400
ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். அவங்க தனிப்பட்ட வேலை செஞ்சவங்களுக்கு ஆசையை காட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்க கிட்னி கொடுங்க, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வாங்கி தரேன், இல்லை 1 லட்சம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கிட்னி வந்து முன்னாள் அதாவது எம்எல்ஏவா அமைச்சரும் அவருடைய ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்கு. அவருக்கு சொந்தமானது ஹாஸ்பிட்டல் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, எதுக்குப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த மக்கள் பாவங்க. இந்த மக்களை வந்து அந்த அளவுக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த இது இவங்க 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு அந்த கிட்னியை வாங்கிட்டு போய் அங்க பல கோடி ரூபாய்க்கு வித்துருக்கானுங்க. அது ஒரு முறைகேடு தனியா இருக்கு. இந்த முறைகேடு எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு கிட்னி திருட்டினுடைய பெரிய, அதாவது மனிதனுடைய உடம்புகள் இருக்கிற ஆர்கானிக் எல்லா பொருளும் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது உறுப்புகளை திருட ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் வந்து யார் யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, இதில் இருக்கு பின்னணி இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிவிகேனுடைய அமைச்சர் கீழே இறங்கின உடனே இன்னைக்கு வந்து எல்லாம் கதறிக்கிட்டு வந்து கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் மேல அவதூறு தூத்துறாங்க, என் மேல வந்து என் குழந்தைய செத்து போனதுக்கு 51 பேருக்கு செத்ததுக்கு விஜயண்ணன் காரணமா இல்லையான்னு தெரியாது, ஆனா என் குழந்தை செத்ததுக்கு விஜயண்ணன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னா விஜயண்ணன் வந்து இந்த அம்மாவனுடைய ஐடி, அதாவது பர்சனலா அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன இது கிடையாது. அவர் என்ன திட்டினாலும் அவர் கண்டுக்க மாட்டார். அவர் வந்து என்ன அந்த வந்து என்ன சொல்றது, அந்த மனுஷனை வந்து இந்த இந்த உலகத்திலேயே இல்லாத வார்த்தைகள் எல்லாம் வச்சு திட்டினானுங்க. அதையெல்லாம் கூட அவர் வந்து கண்டுக்காம போயிட்டார். அவர் சிரிச்சாருன்னா பிரச்சனை இல்லை, முறைச்சாருன்னா கூட பிரச்சனை இல்லை, திரும்பி பேச மாட்டாரு. ஆனா கண்டுக்காம போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்காவது தெரிஞ்சுக்கங்கடா. சரி, ஓகே, அது இருக்கட்டும். இந்த ஜூலி என்ன பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல போய் ஒரு கேஸ் கொடுத்துருக்கு. அது என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏல வந்து இந்த மாதிரி அவதூறு தூத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6 பேருக்கு மேல கேஸ் கொடுத்துருக்கு. இந்த அவதூறுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்னா, நெறியாளர்கள் கேட்குறாங்க. என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னம்மா இத்தனை நாள் நீ குரல் கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனை நாள் குரல் கொடுக்கல. பொன்ராஜ் அவர்கள் வந்து டிவிக்கே பெண்களை எப்படி தரக்குறவா பேசினாரு, அது குரல் கொடுத்தியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, அது தப்பு தாங்க. ஏன் இப்பதான் தெரியுது தப்புன்னு? அப்ப எல்லாம் ஆதரவு கொடுத்தீங்க எல்லாரும். விஜயண்ணனுடைய ரசிகர்கள் வந்து அவங்க ஏதோ ஒரு வாய்த்தோரி சொன்னதுக்காக ஆதரவு கொடுத்து அப்படியே பெரிய இது மாதிரி பேசுனீங்க. அப்போ வந்து வந்து அது தப்பு தான், பொன்ராஜ் பேசுனது தப்பு தான், அது கண்டிக்கத்தக்கது தான் அதுக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அடுத்தது பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, விஜயன் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதெல்லாம் போய். ஏன்னு கேட்டீங்கன்னா, பாதுகாப்பை பெண்கள் ஏற்படுத்தணும். ஏன்னா பெண்களுக்காக பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செய்ய தவறு நடந்ததுக்கு அப்புறம் தண்டனை கொடுக்கலன்னே தான் அது பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். தவறே நடந்துகிட்டு இருக்கிற முன்னாடி போய் நான் தடுக்கிறதுக்கு அவரோட கடவுள் கிடையாது. அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்காங்க. நம்ம உடைமைகளை, நம்ம பொருள்களை நாம தான் பாதுகாத்துக்கணும். நம்மள மீறி போயிடுச்சுன்னா தான் அரசாங்கம் கையில் எடுக்கும். சரி, ஓகே, அந்த சப்ஜெக்ட் கொடுங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. என்ன காரணம் சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, ஜூலி, அதாவது நான் வந்து விஜயண்ணனை வந்து நான் ஆர்கியூ பண்ணினேன் நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து என்னை பிடிச்சி இந்த மாதிரி திட்டுறாங்க, கிட்னி திருடின்னு சொல்றாங்க, என்னை பத்தி தவறா பேசுறாங்க, என்னை பத்தி தரக்குறைவா பேசுறாங்க, என் மனசுக்கு கஷ்டமா இருக்குது, நான் அழுவுறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நீ வந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்கன்னா, ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து திமுக தான் வந்துருன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பண்ணிட்டு இருந்த, இன்னைக்கு வந்து டிவிக்கே ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியல. இன்னைக்கு கிட்னி திருடெல்லாம் கண்டுபிடிங்கப்பான்னு சிஎம் சொன்ன உடனே, இன்னைக்கு வந்து கிட்னி முறைகேடு பண்ணவங்களை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு வந்து இவங்க வந்து இறங்கி வந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது என்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்ட என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பாவம் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாரும் அந்த மாதிரிதான் சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து ஜூலி மேல குறை சொல்றதே அதுதான் காரணம். ஜூலி மட்டுமா மாட்டோம், இந்த முறைகேடுன்னு விடுங்க, இதை விடுங்க, இனிமேல் ஜூலி மட்டுமா டார்கெட் பண்ண போறாங்க. ஜூலியை மட்டும் டார்கெட் பண்ண மாட்டாங்க. இவங்க பேசின பேச்சு அப்படி. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மனுஷனை குறை சொல்லலாம், குறை சொல்றது மட்டுமே வந்து வேணும்னே, அதாவது வந்து எகத்தாளமா ஒரு அடுத்தவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி
அது தேவையில்லாம அப்படியே உடம்புல நாக்களை வன்மத்தை வச்சுட்டு பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது எப்படி தாவைக்கா தொண்டர்கள் கம்முன்னு இருப்பாங்க? உங்க தலைவருக்காக நீங்க இறங்கி வந்து இன்னொரு தலைவர் நீங்க பேசும்போது அந்த தலைவர்களுடைய ரசிகர்களா தொண்டர்களா இருக்கக்கூடியவங்க உங்களை பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? இது எப்படி நீங்க அவங்க தாங்கிக்கிட்டாங்களோ அவங்க பேசுறது நீங்க தாங்கி தான் ஆகணும். இதை என்னால தாங்க முடியாதுன்னா என்ன அப்படி ஏன் வலைதளத்துக்குள்ள வர்றீங்க? அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா இந்த வீடியோ நான் போடுறேன்னா என்னை 4 பேர் பாராட்டுவான், 4 பேர் திட்டுவான், என்னை வந்து கழுவி ஊத்துவான். இதெல்லாம் வந்து நான் வந்து ஏத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் நான் தான் அதை பார்த்துக்கணும். இது என்ன திட்டுறதும் பாராட்டுறதும் அது அவனோட பிரியம். இந்த மாதிரி நான் பேசுறேன், ஏன்டா அப்படி பேசுற ஜூலி பத்தி, ஜூலி தங்கமான பொருளா, அவனுக்கு தெரியுமாடா, அது இதுன்னு பேசுவான். அப்படின்னு பேசும்போது நான் என்ன நினைக்கணும், சரி ஓகே அப்படி இருக்கலாம் ஒருவேளை, அதுக்கு நாம என்ன பண்றது, நம்ம அதை தாங்கிதான் ஆகணும். அப்பதெல்லாம் தாங்கினாதான் வலைதளத்துக்குள்ள வர முடியும். சும்மா நீ பேசுறது கரெக்ட், அடுத்த ஒன்னா பேசுனா நீ அழுவுறதுன்னா நீ எல்லாம் உள்ளே வந்துடக்கூடாது. அது விஜயனனை நீ தொட்டு இருக்க கூடாது. விஜயனனை ஏன் தொட்ட? அதுதான் பிரச்சனைப்பா. நீ விஜயனனை பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கூட நம்ம விஜயனனை கூப்பிட்டு கேட்கலாம், என்னன்னா அது வந்து என்னன்னா இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கேட்கலாம். அதுக்காக வாடா பாத்துக்கலாம்னா என்ன பாத்துக்குவ அப்படிங்கிறது கேட்பானுங்களா கேட்க மாட்டாங்களா? அது குறிப்பா டிவிக்கு தொண்டர்களை கேட்கவே தேவையில்லை, அவங்க இறங்கி செய்வாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ. இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து விஜயன் பேசலாமா பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் பர்சனலா சொல்றேன். ஏன்னா நம்ம பேசுறது என்னவோ அதுதான் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். அந்த ரிட்டர்ன் நம்ம தாங்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நீங்க வந்து திரும்பி பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நான் பரமக்குடிக்காரி, நான் வாடா நல்லா சொல்லல, வானேன் அப்படிதான் சொன்னேன், அது வா அப்படிங்கிறது கூட அது உரிமை தானே அப்படின்னு நெறியாளர் கேட்கறாங்க. அதுக்கு ஜூல் இருந்துகிட்டு இல்ல நான் வானேன் அப்படிதான் சொன்னேன்னு சொல்றாங்க. வாங்கிறது கூட உரிமை தானே, ஏன் வான்னு சொன்னேன், வாங்கன்னு சொல்லலாம்ல. இல்லைங்க நான் பரமக்குடிக்காரி, நான் வாப்பா போப்பான்னு தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் அதுக்குதான் வச்சு செய்யறாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். வேற வழியே கிடையாது, நீங்க கேட்டுதான் ஆகணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்மிளா யாருன்னு கேக்குறாங்க. சர்மிளானா எனக்கு யாருன்னு தெரியாது. அவங்க கொடுத்த 2 ஆடியோ தான் வந்து பெரிய பிரபலமா போயிட்டு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்க பாத்தீங்களா, அதுதான் சர்மிளா கொடுத்த ஆடியோ. அந்த 2 ஆடியோவும் வந்து என்ன காரணம்னு கேட்கிறாங்க. அது ஆடியோவை நான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் தெரியாதுன்னு சொன்னாங்க. உடனே வந்து ஆமாம்மா நானும் செய்தியில் வந்ததெல்லாம் கேட்டேன், 2-3 டைம் கேட்டேன், அந்த ஆடியோவை பத்தி எனக்கு ஒன்றும் அவ்வளோக்கா தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கேள்வியே மழுப்புறாங்க. கிட்டத்தட்ட அந்த கேள்வியே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெசன் நகர்ல பீச்சில் வச்சு காசு வாங்கியிருக்காங்க. அப்படி அந்த காசை வந்து திருப்பி கேட்கும்போது எப்படி கேட்பாங்க, ஜூலி சொல்றாங்க. எப்படி கேட்பாங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் காசை ஏமாந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. போன் பண்ணி என்ன கேட்பாங்க, எனக்கு உடனே காசை எடுத்து வைக்கிறியா இல்லையா அப்படிதான் கேட்பாங்க. உடனே எங்க வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க, நீங்க உங்க ஜூலி நல்லா பேசுறாங்க, பார்த்து பத்திரமா இருக்கு சொல்லுங்க, சூப்பரா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறதாக இவங்க ஒரு ஆடியோ ரெக்கார்ட் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அம்மா என்ன பேசியிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இவங்க சொல்ற விஷயத்த அந்த மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, ஒருவேளை அந்த அம்மா ஒரு தப்பா இருந்துருந்துச்சுன்னா அந்த அம்மா மேல ஒரு சம்பவம் இருக்கு. சரி அதெல்லாம் அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் வந்து கார்த்தி திருச்சி டிவிக்கேவும் நெல்சனும் தான் காரணம். அவங்க தான் வந்து என்னை கிட்னி திருடின்னு சொல்றாங்க. நான் கிட்னி திருடி இல்லை, நான் கிட்னி முறைகேடும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் தான் கிட்னி திருடுறதுன்னு சொல்லக்கூடாது, அம்மாவே முறைகேடுன்னு சொல்லணுமா அவாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. கிட்னியை திருடுன்னு சொல்லாதீங்க, அது முறைகேடு பண்ணிட்டோம்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுறாருங்க, ஒரு எம்எல்ஏ. என்னங்க ஒரு ஆச்சரியம் எனக்கு அப்படியே. சரி ஓகே, நீங்க இதெல்லாம் இருக்கட்டும். நீங்க வந்து என்ன பண்றீங்க, நீங்க இந்த வந்து நீங்க சொல்றது ரைட்டு தான். நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி கிட்னி திருடுனதாவே இருக்கட்டும். ஆனா கிட்னி திருடுறதுக்கான ஒரு ஆதாரம் இருக்குல்ல, அது யாரு வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்க, அவங்க வந்து கமிஷன் ஆபீசர் கேஸ் கொடுங்க, எம்எல்ஏ கேஸ் கொடுங்க, நான் அதை பேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றேன், டைரக்டா சொல்றாங்க. ஒருவேளை சப்போஸ் இவங்க பண்ணிருப்பாங்களோ பண்ணிருக்க மாட்டாங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒருவேளை பண்ணிருக்கலாம், பண்ணாம இருக்கலாம், ஒருவேளை நியாயமா கூட இருக்கலாம். விஜயனை எதிர்த்ததுனாலயே இவங்க மேல தப்புன்னு நான் சொல்லிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜயனை பேசுறதுக்கும் விமர்சனம் பண்றதுக்கும் 1000 விஷயம் இருக்கு. ஆனா இவங்க பேசுறது கொஞ்சம் ஓவரா பேசிட்டாங்க, அதுதான் உண்மை.
என்ன கேட்டீங்கன்னா நீங்க வந்து தனிமையா வந்து ஒரு இடத்துல நின்று பேசுறதுக்கும் இன்னொரு கட்சியில் இருந்துகிட்டு நீ இவரை பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிதான் சொல்ல வரேன். இப்ப நானே வந்து நான் டிவிகே காரன் தான். நான் டிவிகே காரனா இருக்கிறேன்னா நான் வந்து போய் வேறொரு கட்சியில் இருக்கிற திமுகவையோ அதிமுகவையோ பிஜேபியோ வேற ஏதாவது ஒரு கட்சியோ நான் பேசும்போது அவங்களுக்கு வந்து தரக்குறைவா நான் பேசக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அப்படிதான் பேசணும், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிதான் பேசணும், ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை போட்டு அவர்களே அவர்கள் அவர்கள் அப்படிதான் பேசணும். ஒருமையில பேசணும்னா அது யாரா இருந்தாலும் தப்பு தான். அது வந்து எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அரசியல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அதே மாதிரி போகாது, நாளைக்கு மாறும். அதனால நாம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா யார பேசினாலும் ஒரு ரெஸ்பான்ஸோட பேசணும். வாடா பாத்துக்கலாம்னா என்ன வார்த்தை பாத்துக்குவ அப்படி ஒரு பெரிய சரி விடுங்க. அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஆட்சி இன்ஸ்டன்டா நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. போன டைம் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து பசங்களை பிடிச்சி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஓட்டு போட சொல்லி அவங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேசியிருந்தாரு. அதையே ஜூலி அப்படியே திருச்சி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னு எல்லாம் சொல்றாங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நீங்க இன்ஸ்டன்ட் ஆட்சியா நடத்தாம நீங்க வந்து மக்களுக்கு என்ன இன்ஸ்டன்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அங்க போய் இன்ஸ்டன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன நீங்க நிலைப்பாடு எடுத்து வைக்க முடியுமோ அதை எடுத்து செஞ்சு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோலி வந்து விஜயனுக்கு வந்து அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அறிவுரை இருக்கிறவன் தான் அறிவுரை சொல்லணும். ஆனா கண்டவங்க எல்லாம் அறிவுரை சொல்றாங்கன்னா பாருங்களேன், எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்குது. சரி ஓகே இருக்கட்டும், அவங்கள பத்தி அவங்க பேசிட்டு போறாங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. கண்டவன் சொன்னது நான் எல்லாத்தையும் சேர்த்த சொல்றேன். இந்த மாதிரி விஜயனை எதிர்த்தவங்க எல்லாத்தையும் சேர்த்த சொல்றேன். இந்த அம்மா ஒண்ணு மட்டும் சொல்றதுக்கு எனக்கு நான் அறிவு இருக்காருன்னு அறிவு இல்லையா என்ன? சரி ஓகே. அதை தாண்டி இன்னைக்கு நேத்து வரைக்கும் அதாவது என்ன சொல்றது தற்கொலை அணில் அப்படின்னு பேசிட்டு இருந்த அந்த ஜூலி அதே வாயால் இன்னைக்கு என்ன பேசிட்டு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயண்ணா சிஎம் விஜயண்ணா அப்படின்னு பேசிட்டு இருக்கிற. அதாவது நீ விஜய் சிஎம் ஆகாததுக்கு முன்னாடி வந்து நீங்க ஏதோ ஒன்று பேசுனீங்க. ஆனா அண்ணா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்க போட்டிருக்கணும். அப்படி போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதாவது பசங்க திட்டுறதாவது நிறுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த கேஸுங்கிறது வந்து அது ஒரு அப்பாற்பட்டது. நீங்க வந்து அதுல சம்மந்தம் இருக்குமோ இருக்காதோ இல்லையோ அதெல்லாம் நான் பேசவே வரல. ஆனா பேசும்போது எல்லாத்தையும் மரியாதையா பேசணும். அவங்க மனசு புண்படாத மாதிரி நம்ம பேசணும். குறிப்பா அவங்க செஞ்ச தப்புகளை நம்ம சுட்டி காட்டணுமே தவிர அவங்கள சுட்டி காட்டக்கூடாது. அதாவது இவரு இந்த மாதிரி செஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லணுமே தவிர ஆனா இவரு தான் இந்த செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்றதுக்கு கோர்ட் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் நம்ம கரெக்டா செஞ்சோம்னா நமக்கு எப்பயுமே பாதுகாப்போட நம்ம எப்பயும் போல ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூலி மாதிரி நீங்க யாரும் வந்து அடுத்த தலைவர்களை தரங்குறைவா பேசாதீங்க. அதுக்கு வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றேன். அடுத்தது வருது சாட்டைக்கு ஒரு வேலை. நன்றி, வணக்கம்.